ஹாய், வெல்கம் டு ஷெரின்ஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம கிச்சனில் ஒரு ஸ்வீட் ரெசிபி தான் பண்ண போகிறோம். அதுவும் ஹல்வா பண்ண போகிறோம். அதுவும் வெண்பூசணியை வச்சு அல்வா பண்ண போகிறோம். அல்வாலேயே ரொம்ப ஈஸியான அல்வா அப்படின்னு பார்த்தீங்கன்னா வெண்பூசணின்னு நம்ம பண்ண போகிற அல்வா தான். ரொம்ப ஈஸியாகவும் இருக்கும், அதிக பொருட்களும் தேவைப்படாது. வாங்க அந்த அல்வா எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். 300 கிராம் அளவுக்கு வெண்பூசணி எடுத்து தோலெல்லாம் சீவிட்டு உள்ளே இருக்க அந்த விதைகள்லாம் எடுத்துகிட்டு வச்சுருக்கேன். இப்போ இதை துருவி எடுத்துக்கலாம். இதே போல் காய் சீவுறதுக்கு நீங்கள் சாப்பர் எதுனா வச்சுருப்பீங்களா, அதில் சீவிக்கலாம். நான் அந்த பெரிய கண்ணில் துருவிக்கிறேன். பாருங்கள், இந்த மாதிரி துருவி எடுத்தாச்சு. இதில் ரொம்ப தண்ணியாக இருக்குது. இருந்தாலும் கொஞ்சம் தண்ணியை நம்ம புழிஞ்சிட்டு தனியாக ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம். ரொம்ப தண்ணியாக இருக்கிறதுனால புழிஞ்சிக்கலாம். இதில் இருக்க ஈரப்பதமே போதும் நமக்கு வேகிறதுக்கு. அதனால் எக்ஸ்ட்ரா தண்ணியெல்லாம் வேண்டாம். அதை புழிஞ்சு எடுத்துடலாம். நீங்கள் ஒரு துணியில் போட்டு கூட நல்லா ஒரு வடிகட்டி எடுத்துக்கலாம். இப்படி புளியறது உங்களுக்கு சிரமமாக இருக்குது அப்படின்னா ஒரு துணி, வெள்ளை துணி போட்டு அதுக்குள்ளே இதை கொட்டிட்டு நல்லா அழுத்தம் கொடுத்தீங்கன்னா அது நல்லா தண்ணியெல்லாம் வெளியில் வந்துட்டு இந்த பூசணிக்காய் மட்டும் உள்ளே இருக்கும். இப்போ வடிகட்டி எடுத்தாச்சு. அடுத்து நம்ம அல்வா ரெடி பண்ணிக்கலாம். இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு கடாய் வச்சுக்கலாம். இதில் ஒரு சும்மா கொஞ்சமாக நெய் விட்டுக்கலாம். ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு நெய் விட்டுக்கிட்டால் போதும். நெய் ஊற்றிட்டு முந்திரி பருப்பு போட்டு வறுத்துக்கலாம். முந்திரி பருப்பு உங்கள் விருப்பம் எவ்வளோ சேர்க்கணுன்னு உங்களுக்கு விருப்பம் இருக்கோ அந்த அளவுக்கு சேர்த்துக்கலாம். அதுக்காக அளவுக்கு அதிகமாகவும் சேர்க்கக்கூடாது. நம்ம செய்கிற பொருள் எந்த அளவுக்கு இருக்குதுன்னு பார்த்துட்டு முந்திரி பருப்பு நீங்கள் சேர்த்துக்கோங்க. முந்திரி பருப்பு நல்லா பொன்னிறமாக வறுத்தாச்சு பாருங்கள். இப்போ இதை மாற்றி வச்சிடலாம். முந்திரி பருப்பு வறுத்த அதே பாத்திரத்தில் நம்ம துருவின வெண்பூசணியை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதை வதக்கி விட்டுறலாம். அதில் இருக்கிற ஈரப்பதத்தில் நல்லா வெந்து வரட்டும். அதுக்கு எப்படி ஒரு 3 நிமிஷம் 4 நிமிஷம் கிட்ட ஆகும். அந்த மாதிரி வரட்டும். அந்த தண்ணியும் நமக்கு வற்றி வரணும். அதுக்கப்புறமா மற்றதெல்லாம் சேர்த்துக்கலாம். இப்போ மூடி வச்சிடலாம். அடுப்பை சிம்மில் வச்சுருக்கேன். மூடி வச்சிடலாம். பாருங்கள், நம்ம மூடி வச்சு கூட நல்லா வெந்துட்டுருக்கு பாருங்கள். அந்த தண்ணியெல்லாம் அதில் விட்டு நல்லா அந்த காய் வேகுது. இந்த மாதிரி அதில் இருக்க தண்ணியெல்லாம் வற்றணும். வற்றினதுக்கப்புறமா தான் நம்ம சர்க்கரையெல்லாம் சேர்க்கணும். இன்னும் கொஞ்சம் நேரம் இருக்கட்டும். பாருங்கள், தண்ணியெல்லாம் நல்லா வற்றிருச்சு. இப்போ இதில் சர்க்கரை சேர்த்துக்கலாம். நான் ஒரு 150 கிராம் சர்க்கரை சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு இதை கலந்துருவோம். சர்க்கரை சேர்த்ததுக்கப்புறம் கொஞ்சம் ஃபுட் கலர் சேர்த்துக்கலாம். நான் சாஃப்ரான் எல்லோ கலர் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு இதை கலந்து விட்டுடலாம். நீங்கள் இதில் குங்குமப்பூ கலக்கிறதா இருந்தால் கூட நீங்கள் கலந்துக்கலாம். நம்ம போட்ட சர்க்கரையை பார்த்திங்கன்னா நல்லா தண்ணி இருக்கிற மாதிரி நல்லா அந்த மெல்ட் ஆகி வந்துட்டுருக்கு. அதெல்லாம் நல்லா வற்றி நல்லா ஒன்று சேர்ந்து வரணும். அது வரைக்கும் வதக்கி விட்டுக்கணும். சர்க்கரை போட்டு நல்லா நம்ம வதக்கி விட்டதுக்கப்புறமா கொஞ்சம் அந்த ஈரப்பதம் கொஞ்சம் வற்றி இருக்குது. இந்த டைமில் நம்ம நெய் சேர்த்துக்கலாம். 1 ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துட்டு கலந்து விட்டுருவோம். அடுத்து ஒரு 4 ஏலக்காயை இந்த மாதிரி தூள் பண்ணியிருக்கேன், சேர்த்துக்கலாம். முந்திரி பருப்பு இதில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதை கலந்துருவோம். பாருங்கள், கலந்து விட்டதுக்கப்புறமா சுத்தமாக அந்த ஈரப்பதமே இல்லை. பார்த்திங்களா, நம்ம சர்க்கரை போட்டதுக்கப்புறமா ஒரு ஈரப்பதம் இருந்துச்சு பார்த்திங்களா, அது எதுவுமே இல்லை. நல்லா வற்றி லைட்டாக ஒன்று சேர்ந்து வர ஆரம்பிச்சிருச்சு. இந்த டைமில் இன்னொரு ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கலாம். நெய் சேர்த்துட்டு கலந்து விட்டுடலாம். அவ்வளோதான், அல்வா ரெடி ஆயிடுச்சு. இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிக்கலாம். சூப்பரான வெண்பூசணி அல்வா ரெடி ஆயிடுச்சு. இதே போல் நீங்களும் வெண்பூசணியில் அல்வா செஞ்சு பாருங்கள். ரொம்ப ஈஸியான ஒரு அல்வா அப்படின்னா வெண்பூசணியில் செய்கிற அல்வா தான். ரொம்ப சிம்பிளாக செஞ்சு முடிச்சிடலாம். அதே சமயம் நம்ம வீட்டுக்கு யாராவது கெஸ்ட்டு வந்தாங்கன்னா கூட டக்குன்னு செஞ்சு கொடுத்துடலாம். அந்த மாதிரியான ஒரு அல்வா. இதே போல் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். பிடிச்சிருந்தா லைக் பண்ணிவிட்டு ஷேர் பண்ணிவிட்டு நம்ம ஷெரின்ஸ் கிச்சன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க.